இந்த கடையை வந்து வச்சுட்டு கடனுக்கு சாமான் கொடுக்கும் ஒருவரும் வாழ்ந்து தாருவே இல்லையே காசி கடனுக்கு தான் வாங்கிட்டு போகுதுகள் வார எல்லாரும் கடனுக்கு தான் வாங்கிட்டு போகுதுகள் சே இதை பற விட்டு நம்ம இப்படாப்பா சாபம் வாங்கி எடுக்கிற என்ன செய்யறேன் தெரியாம கதிராமம் இது போகுதுகள் நம்ம போவோம் பார்த்தா கடங்காட்சி ஏறணுமே கதிராமத்துக்கும் போகணும் கையில காட்சி என்ன காலம்புற சாப்பாடு ஒன்றும் இல்ல பசிக்கு 1000 ரூபாய் காசியா பேக்கர் வாங்கி சாப்பிட போறேன் நான் பேக்கரா பேக்கரு பூக்கர் எல்லாம் தான் தின்னுவேல் கொம்மா குரக்கங்கஞ்சி காய்ச்சி வச்சிருக்காவு போய் குடிச்சிட்டு போடா குரக்கங்கஞ்சா யாரு குடிக்கிறது 1000 ரூபாய் காசியா நம்ம சாப்பிட போறேன் இன்னும் அதெல்லாம் இருக்கிற சத்து உணவு தெரியுமாடா போவேண்டா அதெல்லாம் எனக்கு தேவை எனக்கு 1000 ரூபாய் காசியா நம்ம போய் பர்கர் சாப்பிட போறேன் பர்கர் சாப்பிடு இல்லாட்டி கிர்கர் சாப்பிடு சொன்னா கேட்க மாட்டானி இந்த 2500 ரூபா தந்தீங்க இதெல்லாம் என்ன கணக்குல கேட்கிற ஏரியா பர்கர் சாப்பிடுறதுக்கும் பிரைட் ரைட் சாப்பிடுறதுக்கும் தான் இருக்கான் திண்டு கட்டுறதுக்குண்டே பிறந்திருக்கான் இவன் இப்ப இந்த வீட்டடிக்கிற சமைக்கிற சாப்பாடு ஒண்ணும் தின்றாயிடு போ 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 போய் போய் நக்கிட்டு வா போ இஸ்ரேல் ஈரான் யுத்தம் முடிவுக்கு வந்தது யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் மக்களை சாவைக்க முன்னுக்கு யுத்த நிறுத்தம் பண்ணியிருக்கான் காலையில் என்னப்பா சாப்பாடு காசு கூப்பிடுறேன் டைம் சாப்பாடு இல்ல அம்மா நாவு பழைய சோறு இருக்காம கரைச்சி குடிச்சு போட்டு போவேன் என்னப்பா ஒரே பழைய சோறு எனக்கு அப்ப பக்கத்துல என்னோட படிச்ச பொடியும் நான் பாருங்க பீட்சா பர்கர் சாப்பிடுறேன் ஒரே பழைய சோறு மட்டும் பீட்சா பர்கரா அதெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு உடம்பு பழுதா போயிருண்டா அது அவனுக்கு விளங்குது இல்ல அவனுக்கு இப்படித்தான் தின்றானுங்க நீதி நான் பச்சவங்க சாப்பிட்டா எனக்கு உடம்பு பழுதாது அதெல்லாம் பழுதாது வாங்கிட்டு வர கொஞ்சம் வச்சுக்க வாங்கிட்டு வர பாரு ஒவ்வொரு நாளும் காசு வாங்கிட்டு போறானு என்ன என்னடாம்பி பச்சோஜிக்கு அவங்க 50 ரூபாய் தாங்க தேங்காய் மில்லத்தான் பச்சோஜிக்கு வெங்காயம் 50 ரூபாய் தாங்க நீ எந்த உலகத்துல இருக்காரா 50 ரூபாய்க்கு பச்சோஜிக்கு வெங்காயம் கேக்கா என்னத்துக்குறாரு பச்சோஜிக்கு வெங்காயம் 50 ரூபாய்க்கு பழைய சோறு கொஞ்சம் கிடக்கு பொடியனுக்கு கரைச்சி கொடுக்குறது பழைய சோறா அதை கரைச்சி கொடுக்கறதுக்கு பச்சோஜிக்கு வெங்காயம் வாங்கிட்டு போறியா எந்த ஒடியை பக்கரோ பெக்கர்ன்றதுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு போறான் காலம்புற சாப்பாட்டுக்கு 1000 காலம்புற சாப்பாடு இல்லையாண்ட நான் பெக்கர் குரக்கங்கூழ் இருக்கிறாங்க குடிடாண்டன் இல்லையா பெக்கர் சாப்பிடு வாங்கிட்டு போறான் குரக்கங்கூழ் இருக்கக்குள்ளே பக்கர் சாப்பாடு 1000 ரூபாய் வாங்கிட்டு போறான் இது மத்தியானத்துக்கு 1500 ரூபாய் கொடுக்கணும் இந்த பிரைட் ரைஸ் அது இதுகளுக்கு தாங்க என்ன உண்ட ஒடியனுக்கு என்ன இதா கொடுக்கா தண்ணிச்சோறா தண்ணிச்சோறு பழைய சோறு அதை கொடுக்காதடா தண்ணிச்சோறு கூடாது தண்ணிச்சோறு சரியான இந்த புழுவெல்லாம் இருக்காம இப்ப தண்ணி ஊத்தி பாரு அது சரியில்லை அது இப்ப தண்ணிச்சோறு யாரும் குடிக்காங்களா பொடியன் அப்படி வளர்க்காது என்ன மாதிரி வள பக்கர் கொடுத்து பிக்கர் கொடுத்து எல்லாம் பல அப்பதான் புரையிலர் கோழி மாய் வருவான் கொச்சிக்காயா இல்லு 2-3 அரி கொச்சிக்கா கொண்டு பிள்ளைக்கு தண்ணிச்சோறு கொச்சிக்கா வெங்காயம் மட்டும் கொடுக்காம பக்கர் பிக்கர் குக்கர் எல்லாம் மாய் கொடுங்க அப்பா இந்த புரையில கோழி மாய் வருவான் கோழி மாதிரி வந்து வேலை இல்ல பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி காசை கொடுத்து பழுதாக்காதங்க நாங்க ஆதி காலத்துல தண்ணிச்சோறு வந்து எப்படி இருக்கேன் பாருங்க கட்சா பாருங்க எப்படி இருக்கேன் நீங்க சும்மா கொடுத்து இந்த மாதிரி சத்துல சாப்பாடுல வாங்கி கொடுத்து கோவிலஸ் மாதிரி தந்திக்கிறாங்க இப்பத்தைய பொடியனுங்க அது மாதிரி தான் நீங்க வளர்க்க போறீங்க உங்களுக்கு போறாம நாங்க காய்ச்சிருக்கு வாங்கி கொடுப்போம் போங்க கொச்சிக்காய போட்டு என்ன கொடுங்க போங்க